அடுத்த நகர்வுக்கு எப்படி செல்வது என்று தீர்மானிக்கிற முடிவுகளை எடுக்கிற கூட்டங்கள் தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள். வெற்றிகளை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அனைவரும் உங்கள் உள்ளங்களில் ஏற்றி செயல்படணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது, எல்லாம் ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க ஐயா தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி 200 கொடுப்பாங்க?